ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம சின்ன டிஸ்க்ளைமர், இங்கே நம்ம பேசக்கூடியது எல்லாத்தையும் தகவலாக மாத்திரமே தான் பார்க்கப்படணும். இது நடக்கும், இது நடக்காதுன்னு சொல்லிட்டு எந்த கருத்தையும் நம்ம வலியுறுத்துறது கிடையாது. இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனை கிடையாது. பங்குகளை வாங்கவோ விற்கவோ ஆலோசனை கொடுக்கப்படுறதில்ல. பைசா வாங்கிட்டு எந்த சர்வீஸையும் நம்ம ஆஃபர் பண்ணுறது இல்லை. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோடு நம்ம பிஸ்னஸ் பண்ணும்போது எல்லாம் நல்லாயிருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நண்பர்களே, நம்ம இதுவும் நமக்கு லிஸ்ட்டில் இல்லை தான், நம்மளுடைய ஸ்க்ரீன் அவுட் லிஸ்ட்டில் இல்லை தான். இருந்தாலும் நம்ம ஃபோர்டிஸ் பார்க்குறதோட சேர்த்து அப்போலோ ஹாஸ்பிட்டலையும் சேர்த்து பார்த்துடலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னாக்க ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கெமிக்கல், அயன், அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ஸ், இது மூணும் 2023 படுத்து கிடந்தாங்க. இப்போ திடீர்னு வீறு கொண்டு எழுந்து வெற்றி நடை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதே ஹாஸ்பிட்டல்ஸு இதெல்லாம் தான் வெற்றி நடை முதல்ல போடுறாங்க. இன்னும் கெமிக்கல்ஸ் ஏறவே மாட்டேங்குது. இவங்க ஏறுவாங்க, முதல்ல ஏறுவாங்கன்னு தெரிஞ்சிருந்தா இவங்க ஷேரையாவது வாங்கியிருக்கலாம். ரெட் ஃப்ளாக் லோவாக தான் இருக்குது. என்ட்ரி பாயிண்ட் ஆவரேஜாக இருக்குது. ப்ராஃபிட்டபிலிட்டி ஹையாக இருக்குது. க்ரோத் லோவாக இருக்குது. வேல்யூஷன் ஹையாக இருக்குது. பெர்ஃபார்மன்ஸஸ் ஆவரேஜாக இருக்குது. இவன் என்ன பண்ணுறான், இன்னும் நிறைய இருக்குல்ல, லார்ஜ் கேப்பு, மாடரேட் ரிஸ்க்கு. ஸோ அப்போ இதுக்கப்புறம் 88% ஃபோர்காஸ்ட் ரேட்டிங்கில் சஜஷன் கொடுக்குறாங்க, புரோக்கர்ஸ் வாங்கி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு புரோக்கர்ஸ் சொல்கிறாங்க. ஏற்கனவே இருக்கிறது ஏர்னிங்ஸ் க்ரோத்தெல்லாம் பார்ப்போம், நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். இப்போ இவனோட ஃபினான்ஷியல்ஸை பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி ஹோல்டிங் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 1% குறைச்சி வச்சுருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஆமாம், 47.9 46 கிட்டத்தட்ட 2% எஃப்ஐஎஸ் குறைச்சி வச்சுருக்கிறாங்க பாருங்கள். இதில் ஸ்டாக்கில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 29% தான் ப்ரொமோட்டர் வச்சுருக்கிறாங்க. அதில் 4% பிளட்ஜாக இருக்குது. ஸோ இப்போ இது ஒரு ப்ரொமோட்டர்ஸ்க்கே ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மையை உருவாக்கியிருக்கோம் அப்படிங்கிறது ஒரு இதுதான். நம்ம இதை பார்ப்போம். ஃபினான்ஷியல்ஸில் என்ன சொல்கிறாங்க, 10,000 கோடி ரூபா 15,000 கோடி ரூபா ரெவின்யூ எடுக்கிறாங்க. பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் போன வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தோம்னா இவனோட பழைய இதெல்லாம் 6,000 7,000 கோடி தான் ஆவரேஜ். இப்போ பார்த்தீங்கன்னா 2020லேருந்து 10,000 கோடி ரூபாயை ஆவரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். கிட்டத்தட்ட 2019னே வச்சுக்கலாமே. 10,000 கோடி ரூபாயை ரெவென்யூ 10,000 கோடி ரூபாய்க்கு மேலே வச்சுருக்கிறான். அதுலேயும் 2022ல் 15, அப்படியே பாருங்கள், 2020லேருந்து 5,000 கோடி ரூபாய் ஏறி இருக்கு. அதுக்கப்புறம் 2023ல் நம்ம எல்லா இண்டஸ்ட்ரியும் குறையிற மாதிரி இதுவும் அந்த பெர்சன்டேஜ் குறைஞ்சு போய் 1,700 கோடி ரூபா 2023ல் ஏறி 16,700 கோடி ரூபாவில் இருக்குது. எபிட்டா அதே தான் அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. எவ்வளோ கோடி ரூபா ஏறினாலும் எபிட்டா 2,100, இது போன தடவை காட்டிலும் ஒரு 400 கோடி ரூபா 40 கோடி ரூபாய் 400 கோடி ரூபாயே கம்மி தான். நெட் இன்கம் பார்த்தீங்கன்னா போன தடவை 1,055 வச்சுருந்துருக்கிறான், இந்த தடவை 819. இபிஎஸ் பாருங்கள், ஒரே வருஷத்தில் 73 போன இபிஎஸ் இப்போ 56 இருக்குது. இப்போ இந்த இறங்கிதுன்னா அடுத்த தடவை மேலே ஏறுமா ஏறாதா ஒன்றும் தெரியல. அதே சமயத்தில் பாருங்களேன், அவ்வளோ ப்ராஃபிட் எடுத்த நேரத்தில் 11 ரூபா டிவிடெண்ட் கொடுத்தா இப்போ 15 ரூபா டிவிடெண்ட் கொடுத்துருக்குறான். ஸோ எனிவே டிவிடெண்ட் ஒன்று இருக்குது, ப்ளஸ் பாயிண்ட்டு. இவனுடைய ஃபினான்ஷியல்ஸ் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம். பேலன்ஸ் ஷீட்டை பார்ப்போம். பேலன்ஸ் ஷீட்டை பார்க்கும்போது கரண்ட் அசெட்டு 10,000 கோடி ரூபாய்க்கு இருக்குது. நான் கரண்ட் அசெட்டு, நான் கரண்ட் லைபிலிட்டி 4,500 கோடி ரூபாய்க்கு இருக்குது. இதில் டாக்ஸபிள் லைபிலிட்டி 430 கோடி ரூபா தான் இருக்குது. கடனே 3,400 கோடி ரூபா இருக்குது. ஸோ 45% to 50% கடன் வச்சுருக்கிறாங்க. அப்படி தான் நம்ம இதை கருத முடியும். இப்படி இருக்குது. இந்த ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரீஸு, ஃபார்மசூட்டிக்கல், இது எல்லாமே ஒன்று வச்சுக்குவோம். மனுஷங்களோடைய ஆசையினால் வியாபாரம் கிடையாது. நல்லா நான் இப்போ இந்த இடத்துல நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இப்போ ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு சொன்னாக்க இங்கே நம்மளுடைய ஸ்டேட்டஸோ, ஆசை, பவர், இதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இது எசென்ஷியல் கமாடிட்டிக்குள்ளே போயிடுது. நமக்கு நோய் வந்த உடனே நம்ம போகிறோம். ஸோ இப்போ இது டிமாண்டு இதை மாதிரிலாம் பெர்சீவ் பண்ண முடியாது. நம்ம இது இவங்கெல்லாம் பண்ணுற மாதிரி ரிசர்ச்லாம் பண்ண முடியாது.
பட் ஹெல்த் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து பேக் எண்ட் டேட்டா எடுத்துட்டு இருப்பாங்க. ஆவரேஜா எந்த வயசுல என்ன வியாதி வருது? அது எந்த ஏரியால இருக்கிறவங்களுக்கு வருது? அந்தந்த உணவு பழக்கவழக்கங்கள்லாம் வருது. அவங்களுடைய லைஃப் ஸ்டைல்ல எது எதெல்லாம் வருதுன்னு ஏகப்பட்ட டேட்டா எடுத்து வச்சுக்கிட்டு, அதுக்கு ஏத்த மாரி தான் குரோத் போடுவாங்க. இருந்தாலும், இது வந்து தானா வரக்கூடியது. அதனால நம்ம வந்து ஒரு ஆசைய காட்டி உனக்கு இன்கம் இருக்குன்னா, நீ வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோ, அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. காருக்கு டெஸ்ட் டிரைவ் போடலாங்க. நீங்க வந்து ஹார்ட் பேஷண்ட் வந்து எனக்கு நீங்க டெஸ்ட் டிரைவ் பண்ணி குடுங்க. அறுவை சிகிச்சை சர்ஜரி பண்ணுங்க. அப்புறமா நான் உயிர் பொழச்சேன்னா, நான் உங்கள்ட்ட மெயின் பண்ணிக்கிறேன் நான் சொல்ல முடியும். அது மாரிலாம் சொல்ல முடியாது. ஸோ, அதனால வந்து மேனுஃபேக்சரிங் செக்டாரோடைய மார்க்கெட்டிங் டிமாண்டு வேற மாரி கால்குலேட் பண்ணணும். ஹெல்த் கேரோடைய டிமாண்டு, மார்க்கெட்டிங் வேற மாரி கால்குலேட் பண்ணணும். ஸோ, அப்ப அம் இந்த மாரியான சூழல்ல வந்து இவங்களுடைய டிமாண்ட் எல்லாம் ஃப்ளக்சுவேட் பண்ண முடியாது. அதனால ஆன்கோயிங்கா மேல ஏறுதா வாங்கி போட்டுக்குவோம். கீழ இறங்கிருச்சா வித்துக்குவோம். மிச்சது மாரி ஓரளவுக்கு இப்படி ஏறும், அப்படி ஏறும்லாம் நம்ம வந்து யோசிக்க முடியாது. பிசினஸையும் யோசிக்க முடியாது. ஸோ, இப்ப இவைங்களுக்கு ஊருப்பட்ட ஹாஸ்பிட்டல் இருக்கு. அத வந்து இதில போட்டிருக்கிறாய்ங்க பாருங்க. எவ்வளோ ஹாஸ்பிட்டல் இருக்கு அப்படின்னு சொல்லி போடல. ஆனா எல்லா ஏரியாவையும் போட்டு வச்சிருக்கிறாங்க. அ எல்லா ஏரியாலயும் போட்டு வச்சுட்டு, இப்ப மெட்ராஸ்ல வந்து ஏதோ கேன்சர் சம்மந்தப்பட்டதையும் பண்ணியிருக்கிறாங்களாம். ரெவென்யூ ஸ்ப்ளிட் வந்து இந்த குவார்ட்டருக்கு போட்டிருக்கிறான் அவன். போன வருஷத்துக்கு போடல. இந்த குவார்ட்டருக்கு போட்டிருக்கிறான். அம் இந்த குவார்ட்டருக்கு வந்து பார்த்தோம்னாக்க, என்ன மைசூர்லயும், மதுரையிலயும் அ சிக்ம வச்சிருக்கிறாய்ங்களா? மைசூர், மதுரை ஆமா. எல்லா இடத்துலயும் தான் இருக்கே. திருச்சியில முதற்கொண்டு தான் இருக்கு. ரெவென்யூ ஸ்ப்ளிட் என்ன பண்றான்? ஹெல்த் கேர்ல 52%, டயக்னோசிஸ்ல வந்து 7%, அ டிஜிட்டல் ஹெல்த் ஃபார்மால வந்து 41% இப்படி இருக்கு. இதுல தமிழ்நாடுலேருந்து தாங்க 30% அவனுக்கு ரெவென்யூ வருது. ஆந்திரால பாருங்க 15%, கர்நாடகால 12%, அதர்ஸ்ல 11%, சிக்னிஃபிகன்ட் சப் அசோசியேட்ஸ்லேருந்து 32%. இதுல தமிழ்நாட்டுக்காரைங்க மாத்திரம் கொஞ்சம் ஹெல்த்தியா இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதோட பெர்சன்டேஜும் குறைஞ்சிரும். குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா பார்க்கணும். அப்ப இப்படிப்பட்ட இந்த கம்பெனியோட புக் வேல்யூ வந்து பார்த்தோம்னா 453, கரண்ட் பிரைஸ் வந்து 5760 இருக்கு. பிரைஸ் டூ புக் வந்து 12.8 இருக்கு. சரி, இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? மேல ஏறுறதுக்கு இந்த மாரி 12லாம் வைக்கிறதுக்கு தெரியல. அ பெரிய பெரிய விஐபிஸ்லாம் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல பார்க்குறாங்க. ஹை வந்து இப்ப தான் ஹை வச்சுட்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறான். லோ வந்து 4000த்திலேயே சைட்வேஸ்ல போயிட்டு இருந்துட்டு இப்போ வந்திருக்கு. ஸோ, இப்ப இப்படிப்பட்ட இந்த இதோட கேஷ் ஃப்ளோ பார்த்துருவோம். ஏன்னா பேலன்ஸ் ஷீட்டு, இன்கம்லாம் அங்கேயே பார்த்துட்டோம். கேஷ் ஃப்ளோல பார்த்தீங்கன்னா, அ இன்கம் வந்து ஆப்பரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா, 1300 இது போன தடவை காட்டிலும் கிட்டத்தட்ட ஒரு 300 கோடி கம்மியா இருக்கும். ஆனா, போன தடவ வந்து அந்த கொரோனா எஃபெக்ட் அப்படிலாம் நம்ம கொண்டு போயிருக்கலாம். ஏன்னா, எல்லாத்துக்கும் 21 முடிஞ்சு 22 ஏறிட்டு திருப்பி 23 ஃப்ளாட் ஆயிருக்கு. நார்மலைஸ் ஆயிட்டு இருக்குன்னு. வந்த பணத்த என்ன பண்றான்? எவ்வளவு ரெவென்யூ அவனுக்கு வந்திருக்கு? ரூ. 2000 கோடி ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட். நெட் ப்ராஃபிட் வெறும் 844 கோடிங்க. அப்ப இவன் அடுத்த தடவ எவ்வளோ எடுக்கப் போறான்? ரூ. 1000 கோடி எடுத்தாலும் இது ரூ. 5000க்கு ஒர்த்தாங்கிறத நம்ம பார்க்கணும். நம்ம பார்க்கணும். நம்ம பாட்டு பார்த்துக்கிட்டு இருப்போம். கேஷ் ஃப்ளோவ பார்த்துருவோம். அசெட் பர்ச்சேஸ்டு ரூ. 1200 கோடி. இன்வெஸ்ட்மென்ட் பர்ச்சேஸ்டு ஒரு 992. இன்வெஸ்ட்மென்ட் சோல்டு வந்து 1200. 1200க்கு இன்வெஸ்ட்மென்ட் சோல்டு. அதுக்கப்புறம் வந்து குட்டி குட்டி எக்ஸ்பென்சஸ்லாம் இருந்திருக்கு. அப்ப ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ்ல அவன் என்ன பண்ணியிருக்கிறான்? வந்த வருமானத்த வச்சு அசெட்ட வந்து ஒரு ரூ. 1200 கோடி வாங்கி போட்டான். அதனால தான் ரூ. 2000 கோடி ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட்லேருந்து இத மாத்திரம் வாங்கி போட்டு ரூ. 800 கோடி ப்ராஃபிட்ட காமிச்சுக்கிட்டு இருக்கிறான்னு நெனைக்கிறேன். சரி. கடன் வேற 50% இருக்கு. அதுக்கு வட்டி கட்டணுமா? இல்லையா? அதுக்கப்புறம் வந்து பாரோயிங்ஸ் வந்து 585 கூடியிருக்கு. கடன் வந்து ஒரு ரூ. 150 கோடி கூடியிருக்கு. ரீபேமென்ட் ஆஃப் பாரோயிங்ஸ் வந்து 516. ஒரு பழைய கடன அடைச்சுட்டு புது கடன் வாங்கியிருக்கிறான். வேற ஒண்ணும் இல்ல. இன்ட்ரஸ்ட் பெய்டு பாருங்களேன். 250 கோடி இன்ட்ரஸ்ட் மாத்திரம் பே பண்ணிட்டு இருக்கிறான். அதே அளவுக்கு டிவிடெண்ட். ஸோ, இப்ப இது வந்து பார்த்தீங்கன்னாக்க, ஃபினான்ஷியலா பார்த்தோம்னா ஓகே. இது வந்து எப்படி இத
பண்றது? இந்த கடனையும் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பிசினஸும் வந்து ஒரு டிமாண்ட் அண்ட் ஃப்ளக்சுவேட் பிசினஸ் இல்ல. காம்படிஷன் ஹெவியா இருக்கு. இவங்கள மாரி அப்போலோ மாரியே வந்து ஸ்டார் ரேட்டிங்ல இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ் இன்னைக்கு காம்படிஷன்ஸ் ஹெவியா இருக்கு. எல்லா இடத்துலயும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ புக் வேல்யூ காட்டிலும் 12 டைம் 12.8 டைம் கூடிக்கிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு வொர்த்துன்னு தெரியல. இண்டஸ்ட்ரியோட ஆவரேஜ காட்டிலும் 5 டைம்ஸ் கூட இருக்கு. ஸோ இப்ப நம்ம பார்த்துக்குவோம். இது ஹோப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா பார்த்துக்கலாம். ஸோ இப்ப இவன் நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி 2021ல ஹை வச்சிருக்கிறான். அந்த ஹைய இப்ப தொடப்போறான். அந்த ஹைய தொடுறதுக்கு இன்னும் வந்து ஒரு 150 பாயிண்ட் தான் இருக்குன்னு நெனைக்கிறேன். அந்த 150 பாயிண்ட்ட உடைச்சுட்டான்னு வச்சுக்கங்களேன், 2 இடத்துல ஹை வச்சுக்கணும். ஏன்னா, நான் வந்து என்ன பண்ணியிருக்கிறேன், ட்ரெண்ட் பேஸையும் போட்டிருக்கிறேன். அப்புறம் வந்து ரீட்ரேஸ்மென்ட்டையும் போட்டிருக்கிறேன். ரீட்ரேஸ்மென்ட்டோடைய ட இது வந்து ஹை எங்க காட்டுது, அடுத்த ஸ்டேஜ் வந்து லெவல் ஆஃப் இது வந்து காட்டுது, 7400 காட்டுது. ஆனா, இங்க வந்து நமக்கு வந்து இது பிரகாரம் எது ட்ரெண்ட் பேஸ்ல பார்த்தீங்கன்னா, அடுத்த லெவல் வந்து 6500 காட்டுது. 6500 இந்த இடத்த வந்து நோட் பண்ணிக்கங்க. 6500 இந்த இடம். 6500 ரூ. 510 காட்டுது. நான் 6500 நான் போடுறேன். இங்க வந்து பார்த்தீங்கன்னாக்க 7400 7400 காட்டுது. ஆ ஆக இது வந்து பார்த்தோம்னாக்க நமக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் வந்து இதோட டிமாண்ட் எல்லாம் அன்பிரெடிக்டபிளா இருக்கு. ஒரே டயத்துல மொத்தமும் ஃபில் ஆகும். ஓவர் டிமாண்டா ஓவர் ஃப்ளோவும் ஆகும். அப்புறம் சும்மாவே காத்தும் கிடக்கும். காத்து வாங்கிட்டும் கிடக்கும். இப்படி ஒரு அன்சர்டனிட்டி இன் டிமாண்ட் இருக்கக்கூடியது. எமர்ஜென்சி அதே சமயத்துல அன்சர்டனிட்டி தானேன்ட்டு பூட்டி வச்சுட்டும் போ முடியாது. எமர்ஜென்சி. அப்படி எமர்ஜென்சியா இருக்கக்கூடிய இந்த இது வந்து இப்ப ஷேர்ல 1 வருஷமா ஏறல. இந்த வருஷம் ஏறுது அப்படிங்கிறதுக்கு என்ன காரணமா இருக்க முடியும்? மைட் பி அந்த சைனால பரவின கொரோனா நியூ வைரஸ் ஒண்ணு வந்திருக்குன்னு சொல்லிட்டு, இப்ப தமிழ்நாட்டுல எவ்வளவோ பேருக்கு அஃபெக்ட் ஆயிருக்கு. கேரளால அஃபெக்ட் ஆயிருக்கு. டெத் டோல் ஏதோ வந்திருக்கு. இப்படிலாம் நியூஸ் வருதே. அதனால இது ஏறுதான்னு தெரியல. அது வந்து சப்சிடைஸ் ஆயிருச்சுன்னு வச்சுக்கங்களேன், இது இந்த மாரிலாம் ஏறாது. அதனால இந்த பார்மஸ்யூட்டிக்கல வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா நம்ம டீல் பண்றது தான் என்னைக்கு நல்லது. அ இந்த மாரியான நியூஸ்னால ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போன தடவ மாரி ஹாஸ்பிட்டலுக்குலாம் அடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த நியூஸ்ல வந்து தமிழ்நாட்டுல நாங்க இந்தியால பூரா கொண்டு வந்துட்டோம். கட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டோம்ன்னு சொன்னாங்கன்னா, இவைங்க இப்படி வீறு கொண்டு எழுவாய்ங்களா அப்படிங்கிறது எனக்கு டவுட்டு தான். நம்ம பார்மஸ்யூட்டிக்கல் கம்பெனிஸையும் சரி, எஃப்&ஓ இதெல்லாம் நம்ம வந்து எஃப்&ஓ எதுவுமே வந்து சரின்னு சொல்ல மாட்டோம். அதில ஃபார்மாவும் இருக்கு. எனக்கு பயம் ஜாஸ்தி. அதனால நீங்க வந்து கொஞ்சம் பார்த்துட்டு ஹெல்த் கேர மாத்திரம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. மெட்டல் வந்து ஓவர் நைட்ல டொய்ன்னு மாறிரும். கம்பெனி என்னதான் ப்ராஃபிட் எடுத்து வச்சிருந்தாலும் ஓவர் நைட்ல மாத்துவாய்ங்க. அதே மாரி பார்மஸ்யூட்டிக்கல் கம்பெனி எனக்கு தெரிஞ்சு இப்ப நியூஸ் பேஸாவும் இந்த நியூ வேரியண்ட்னாலயும் தான் மேல ஏறிக்கிட்டு இருக்கோன்னு எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. அதனால நீங்க வந்து கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. ஏன்னா சைனால வைரஸ் பரவுதுங்கிறத கேள்விப்பட்ட உடனே இங்க நமக்கு ஏற ஆரம்பிச்சுருச்சு. நவம்பர், டிசம்பர் மாசம் சைனால வைரஸ் பரவுதுன்னோனே இந்த இடத்த உடைச்சு மேல ஏற ஆரம்பிச்சுட்டாய்ங்க. அதனால நியூஸ் பேஸா இருந்தது அப்படின்னு சொன்னா, அந்த நியூஸோட ஸ்ட்ரென்த், வேலிடிட்டிலாம் செக் பண்ணிட்டு, அப்புறமா என்ட்ரி எடுத்துக்கங்க. மேல ஏறுச்சுன்னா, இங்கெல்லாம் டச் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். நன்றி நண்பர்களே!